அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு லாஜிக்கான வீடியோவை பற்றி பார்க்கலாம். என்ன அப்படின்னாக்கா, மார்க்கெட்டில் ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். ஆப்ஷன் எந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகும், எந்த டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமாக ஆப்ஷன் பையர் எந்த டைமில் பை பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி ஆப்ஷன் பையருடைய டே. ஏன் அப்படின்னாக்கா வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியில் நான் இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறேன். பேங்க் நிஃப்டியில் நம்ம ட்ரேட் பிளான்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நம்ம எப்பவும் போல தான் மார்க்கெட்டில் டே சார்ட் வச்சுருவோம். டே சார்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோடைய ஓப்பனை மார்க் பண்ணுவோம். மார்க்கெட்டோடைய ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸில் இருந்திருக்கு. மார்க்கெட்டோட ஓப்பனை மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டுடைய சப்போர்ட் எங்கே, ஏன்னா இன்றைக்கியான டே சப்போர்ட் எங்கே, ரெசிஸ்டன்ட் எங்கே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு போகலாம். என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக மார்க்கெட்டுடைய ஓப்பன் இங்கே இருக்குது. அப்போ ஓப்பனுக்கு கீழே இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய சப்போர்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மார்க்கெட்டுக்கு முன்னாடி இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போயிருக்கு. அதாவது இந்த கேண்டிலோடைய ப்ரைஸு இங்கே டிமாண்ட் ஏற்பட்ட வாட்சி தான் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த லெவல் மார்க்கெட்டில் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அந்த லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். அடுத்து சப்போர்ட் எங்கே இருந்திருக்கு அப்படின்னாக்கா, இந்த லெவல்ஸாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். நம்ம சப்போர்ட்டை எக்ஸாக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இங்கே மார்க்கெட்டில் ஒரு டிமாண்ட் ஏற்பட்ட வச்சு தான் இங்கேருந்து மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே மார்க்கெட் ஒரு கேப் என்னவா ஒர்க் ஆகும், ஸோ ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எஃப்யூஜியாக ஒர்க் ஆகும். அதாவது இன்ஸ்டியூஷன் இந்த இடத்த ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ இங்கே வரும்போது இந்த ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர்ஸ் ட்ரிகர் ஆகும். ஆர்டர்ஸ் ட்ரிகர் ஆகும்போது மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்த லெவல் சப்போர்ட்டாக நம்ம இது S1, S2, S3. அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஜோனாக மார்க் பண்ணிக்குவோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடம் ஒரு ஜோனு. மார்க்கெட் இந்த லெவல்ஸுக்கு வந்தால் பை ஆகலாம். அதே மாதிரி மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி இந்த கேண்டிலே பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரைஸஸ்ஸு இங்கேருந்து ஒரு அப்பு போயிருக்கு. இங்கேருந்து எப்படி போயிருக்கு அப்படின்னாக்கா ப்ரைஸு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இங்கேருந்து ஒரு அப்பு போயிட்டு இங்கேருந்து மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு இங்கேருந்து மேலே போயிருக்கு. அப்போது மார்க்கெட்டோடைய டிமாண்ட் லெவல் இதுதான். அப்போ இந்த இடம் நல்ல சப்போர்ட். அப்போ மார்க்கெட் இங்கே வர்றதுக்கான செல்லர் எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸில் இருந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் இந்த லெவல்ஸில் வந்தால் என்ன ஆகலாம், செல் ஆகலாம். ஃபஸ்ட்டு கணிப்பு. அடுத்த செல்லர் பார்ட் எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நேற்று ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி கேப் டவுன் ஆகிருக்கு. அப்போ இன்றைக்கி கேப் டவுன் ஆகிருக்கு அப்படின்னாக்கா நேற்றுடைய க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து தான் கேப் டவுன் ஆகிருக்கு. அப்போ நேற்றுடைய க்ளோசிங் என்ன, அங்கே சப்ளை அதிகமாக இருந்த வாட்சி தான் மார்க்கெட் இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் நேற்றுடைய சப்ளை லெவலுக்கு போனால் மார்க்கெட் அங்கே ரியாக்ஷன் கொடுக்கும்போது நம்ம ட்ரேடு எடுக்கலாம், செல்லிங் சைடு எடுக்கலாம். அடுத்து மார்க்கெட்டில் அடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேற்று மார்க்கெட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இந்த லெவல்ஸில் இங்கேருந்து ஒரு அப்பு போய் அங்கேருந்து மார்க்கெட்டு மறுபடியும் செல் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இடம் செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்றதால இந்த லெவலையும் மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டண்ட்டாக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து இதுக்கு அடுத்த லெவல்ஸ்க்கு எங்கே தேவைப்படும் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டு இந்த லெவல்ஸில் சப்ளை ஏற்பட்டதால் மறுநாள் கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட் இந்த லெவலுக்கு போகும்போது மார்க்கெட் என்ன ஆகும், செல்லிங் ஆகலாம். அதே மாதிரி இதை லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்துக்கலாம். லோவர் டைம் ஃப்ரேமுக்கு 30 மினிட்ஸில் போயிட்டு நான் மார்க்கெட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறேன். நம்மளுடைய ஜோன்ஸை அக்யூரேட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஃப்இஜி இருக்குது. அப்போது மார்க்கெட் இந்த இடத்துலாம் வரும்போது கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னாக்கா இங்கே நிறைய டிமாண்ட் ஏற்பட்டு இந்த ஜோன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் பை பண்ணி தான் மார்க்கெட்டை இந்த லெவலுக்கு மேலே கொண்டு போயிருக்காங்கன்னும் போது மார்க்கெட் இங்கே வரும்போது என்ன ஆகலாம், பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தெரிஞ்சிடுச்சு. அடுத்து மார்க்கெட்டில் 5 மினிட்ஸில் போய் எப்பவும் போல் ப்ரைஸ் ஆக்ஷனாக யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம். ஏன் இன்றைக்கி பையர்ஸ்க்கான டே அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ்லாம் எந்த மாதிரி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த லெவல்ஸில் அக்யூரேட்டாக மார்க்கெட் வரும்போது மார்க்கெட் பை ஆகிருக்கு. இங்கேருந்து பை ஆகி மேலே போயிருக்கு. அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருந்த ரெசிஸ்டன்ட் லெவலான இந்த லெவல் கலர் நம்ம மாற்றாமல் விட்டுருக்கோம். ரெசிஸ்டன்ட் லெவலான இந்த லெவல்ஸில் செல்லர் செல்லிங் ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எப்போவுமே ஒரு ஹிடன் டிமாண்டுக்கு வரணும். அந்த ஹிடன் டிமாண்ட் இந்த லெவல்ஸில் இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இங்கே ஆர்டர்ஸ் எடுத்ததால்
நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து ஒரு டிமாண்ட் லெவலாக மார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். இங்கே வரும்போது ட்ரேடு, ஏன்னா இங்கே வந்து ஒரு பியூரான இங்கே ட்ரெண்டு வந்து எப்படி போயிருக்கு அப்படின்னாக்கா இந்த மாதிரி போயிருக்கு. இங்கேருந்து ஒரு அப்பு, அங்கேருந்து ஒரு டவுனு, இங்கேருந்து ஒரு அப்பு, மறுபடியும் இங்கேருந்து ஒரு டவுன். ஸோ இப்போது இங்கேருந்து மார்க்கெட்டு இந்த ஐஸை பிரேக் பண்ணதால் மார்க்கெட் வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. அப்போது அதுக்கான டிமாண்ட் எங்கே இருக்கோ அங்கே வரும்போது நம்ம பை அடிக்கலாம். அதை வந்து எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாக்கா ஃபிபனாக்கி டூல் யூஸ் பண்ணுறோங்க. ஃபிபனாக்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 0.618 லெவலு ஓகே, அந்த லெவல்ஸும் இருக்குது. அதேமாதிரி டிமாண்ட் லெவலாகவும் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இந்த இடம் கன்சால்டேஷன் கொடுத்து இங்கிருந்து போய் தான் அந்த ஐயை உடச்சிருக்கோம் அப்படின்போது மார்க்கெட்டில் இது 1 மினிட்ல போனோம் அப்படின்னாக்கா இந்த என்ட்ரிஸ் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரேடிங் வந்து ஆயிருக்கு. எக்ஸாக்டாக நம்ம லெவல்ஸுக்கு போனதும் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது. இப்போது மார்க்கெட்டில் இப்போ வந்து கரண்ட் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவலில் மார்க்கெட்டில் ஒரு இங்கேருந்து போகும்போது ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டில் எத்தனை புஷ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டில் வந்து 1, 2வது, இங்கிருந்து 3, இங்கிருந்து 4, இப்போ 5வது இதில் இருக்குது. எப்பவுமே வந்து இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் 5 புஷ் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு இடன் சப்ளையுமே இருக்குது. இந்த சப்ளை ஜோனில் மார்க்கெட் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குது. அதாவது மார்க்கெட் வந்து லோவர் லோ ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வர வரலாம். ஏன்னாக்கா மார்க்கெட் நேற்றுடைய சப்ளையில் இருக்குது அப்படின்னாச்சு இது நம்மளுக்கே ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா அப்படின்னாச்சு இங்கேருந்து இந்த ஜோனுக்கெலாம் இங்கேருந்து பை பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துக்கெலாம் வரும்போது மார்க்கெட்டில் வந்து செல்லிங்க்கான வாய்ப்புகளை தேடலாம். இப்போ கடைசியாக வந்திருக்கக்கூடிய லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோவாக இருக்குது. இந்த லோஸை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னாக்கா அகைன் வந்து மார்க்கெட் இங்கேருந்து மேலே போய் இப்படி வரும்போது ட்ரேட் எடுக்கலாம். இல்லை நான் இன்னுமே வந்து எனக்கு ட்ரெண்ட் இப்போ பியூரான அப் ட்ரெண்ட் இருக்க வச்சு நான் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ட்ரேட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டில் மறுபடியும் வந்து 2வது லோவர் லோ கொடுக்கும்போது மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய ட்ரேட் பிளான்ஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி பையர்ஸ்க்கான டே அப்படின்னு சொல்லி ஏன் சொன்னேன் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆப்ஷன் செயினை வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். ஆப்ஷன் செயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்குறோம் அப்படின்றதுல பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செயினை பாருங்கள். நான் எப்போவுமே வந்து மார்க்கெட்டில் சொல்லியிருக்கேன் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கியோட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மார்னிங் அப்படின்னா தெரியும். புட் ஆப்ஷன் சைடு 20 இருக்குது, கால் ஆப்ஷன் சைடு 18 இருக்குது அப்படின்போது அப்போது இன்னுமே வந்து புட் ஆப்ஷன் சைடு வந்து பேனிக் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி 18லேருந்து 20 இருக்க வாச்சு தான் மார்க்கெட் வந்து ஒரு டிகே இல்லாமல் ப்ரீமியம் வந்து மேலே போயிருக்கு. எப்போவுமே நம்ம மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஐவி அதிகமாக இருக்கும்போது நம்ம பை பண்ணலாம். மற்ற ஐவி வந்து ஒரு 10-15க்குள்ளே இருக்கும்போது நம்ம வந்து செல்லராக வந்து மார்க்கெட்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சப்போஸ் பை பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். அதுதான் வந்து இந்த ஐவி சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி மார்க்கெட்டில் இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகமான கான்ட்ராக்ட் வந்து எது ட்ரேட் ஆகுது அப்படின்ற ஒரு டேட்டா வந்து கொடுப்பாங்க என்எஸ்சியில். அந்த மாதிரி வந்து நம்ம அந்த டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 47,500 கால் ஆப்ஷனு, 48,000 கால் ஆப்ஷனு, 47,000 கால் ஆப்ஷனு, 47,000 புட் ஆப்ஷன். அப்போ 47,000 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டேடலாக கொடுத்துருக்காங்க. அப்போது அதோடைய கண்ட்ரோல் வந்து 47,000க்குள்ளே தான் இருக்க போகுது. அதே மாதிரி 47,000க்கு மேலேயே இருக்கும் அப்படின்றதால தான் மார்க்கெட் வந்து புட்டை வந்து கொடுத்துருக்காங்க, காலம் வந்து அந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட் வந்து எது வர 47,500 வர 48,000 வர போகலாம் அப்படின்னு வச்சு தான் மார்க்கெட்டுடைய கால் ஆப்ஷனை இவ்வளோ தூரம் தள்ளி ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போது கரண்ட்டாக பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 47,490 இருக்குது. அப்போ 47,490 இருக்கும்போது இப்போது கால் ஆப்ஷனை இவ்வளோ தைரியமாக வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அப்போ மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்றதால தான் மார்க்கெட்டில் இவ்வளோ தைரியமாக வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் தள்ளி செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது மார்க்கெட் வந்து ஏன் வந்து காலையில் இருந்து 47,000லேருந்து மார்க்கெட் ஏன் மேலே போயிருக்கு அப்படின்னாக்கா மார்க்கெட்டுடைய கால் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணுறவங்க எங்கே இருக்காங்க 47,500 தான் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்போது மார்க்கெட் வந்து 47,500க்கு கீழே வர இருக்கும், 47,500க்கு மேலே போகாதுன்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காங்க. அடுத்து 48,000 வர போகும் அப்படின்னு சொல்லி ஒரு
இது வந்து செல் பண்ணியிருக்காங்க. இது இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்போவுமே ஓடிஎம் ஆப்ஷன், அதாவது இப்போ கால் ஆப்ஷனுடைய ஓடிஎம் ஆப்ஷன் வந்து அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓடிஎம் ஆப்ஷனுடைய காலோடைய ஓடிஎம் ஆப்ஷன் வந்து இங்கே ட்ரேட் ஆன வச்சு தான் மார்க்கெட் வந்து மேலே போகுது. ஏன்னாக்கா மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்ற காரணத்தால் தான் மார்க்கெட்டோட ஓடிஎம் வந்து செல்லர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனு, அதாவது இது வந்து காலையிலேயே வந்து 47,000 புட் ஆப்ஷன் வந்து காலையில் இந்த மணி புட் ஆப்ஷனாக இருந்திருக்கும். இந்த மணி புட் ஆப்ஷனை வந்து தைரியமாக வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடம் மார்க்கெட் வந்து என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்க வச்சு தான் இந்த மணி புட் ஆப்ஷன் கொடுத்து. இப்போது இந்த 3 கால் ஆப்ஷனுக்கான போட்டியாளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 47,000 தான் இருக்கும். அப்போது மார்க்கெட்டோட சப்போர்ட்டு 47,000 ரேஞ்சில் இருக்குது அப்படின்றதால அந்த ரேஞ்சை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எப்போவுமே மார்க்கெட்டில் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்து எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனோட ட்ரேட் பண்ணும்போது ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணலாம். இப்போது நம்ம சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக இந்த லெவல்ஸில் வந்து மார்க்கெட் வந்து வந்து ரியாக்ட் ஆகுது. இப்போது 1 மினிட்ல போய் பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. மார்க்கெட் இன்னும் க்ளோசிங் வச்சுருக்கு. இப்போது மார்க்கெட்டு அகைன் வந்து இந்த லெவல்ஸ்க்கு போகுது அப்படின்னாக்கா நம்ம வந்து செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த லெவல்ஸ்க்கு போகுது அப்படின்னாக்கா நம்ம வந்து செல்லிங்க்கான வாய்ப்புகள் வந்து பார்க்கலாம். இது ஒரு ரொம்ப குட்டி ஸ்டாப் லாஸஸை வச்சுட்டு இந்த இடம் வந்து நம்ம செல்லிங் பார்க்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம 5 மினிட்ஸில் தான் அனலைஸ் பண்ணுவோம். 5 மினிட்ஸில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. அப்போ வெயிட் பண்ணி 5 மினிட்ஸில் வந்து இந்த ஜோனுக்கு பிரேக் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த லோஸ், ஏன்னா இந்த ஐஸை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. இல்லை நான் இன்னும் கன்ஃபர்மேஷனாக தான் வந்து நான் டவுன் ட்ரெண்ட் வந்து செல் எடுப்பேன் அப்படின்னாக்கா இந்த ஜோனுக்கு வந்து செல் எடுக்கணும். அப்படி இல்லை மார்க்கெட் வந்து இந்த ஐ ஃபார்மேஷன் பண்ணுறானா இந்த இடம் வந்து ஆனால் வந்து நம்மளோட ப்ராஃபிட்டை புக் பண்ணி தான் ஆகணும். ஒரு இன்ட்ராடே செட்டப்பை இந்த மாதிரி தான் வந்து சிம்பிளாக வந்து ட்ரேட் பண்ணணும். அதுக்கடுத்து மார்க்கெட்டில் ஐவி அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத சைட் பை சைடு வந்து பார்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. இப்போது இன்றைக்கான மார்க்கெட்டை எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளாக வச்சுட்டு இன்றைக்கி நான் ஒரு புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மார்க்கெட்டோடைய ஸ்பாட் மார்க்கெட்டு எங்கே ட்ரேட் ஆகுது, நேற்றுடைய ஐஸில் ட்ரேட் ஆகுது. அப்போது மார்க்கெட் வந்து எங்கேருந்து விழுந்திருக்கு, இந்த ரேஞ்சில் இருந்து விழுந்திருக்கு. அப்போது நேற்று இந்த ரேஞ்சிலேருந்து விழுறப்போ புட் ஆப்ஷனோட சார்ட் எங்கே இருந்திருக்கு, ப்ரைஸு இந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மார்க்கெட் வந்து விழும்போது மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து எங்கே இருந்திருக்கு, இந்த ரேஞ்சில் இந்த ஸ்பாட்டில் இருந்து விழும்போது தான் மார்க்கெட்டோட ப்ரைஸு இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று 1.25 கேண்டிலு, இன்றைக்கி வந்து பார்த்தீங்க நேற்றுடைய 1.25 கேண்டிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஆனால் மார்க்கெட்டோடைய பையர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், மார்க்கெட்டே இங்கேருந்து எங்கே இருக்குது, நேற்றுடைய ஹைஸில் இருக்குது. ஆனால் புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுடைய லோவுக்கு வந்துச்சா, வரல. அப்போது இது சொல்லக்கூடிய விஷயம் என்ன, மார்க்கெட்டு இன்னுமே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு, அதாவது கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நேற்றுடைய ஹை போயும் கூட புட் ஆப்ஷன் வந்து நேற்றுடைய லோஸ்க்கு வரல. அப்படின்னும்போது இந்த மாதிரியான டைமில் மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் வந்து என்ன தான் இப்போ மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு அப்படின்னாலும் மார்க்கெட் இன்னும் மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் என்ன நடக்கும் இந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கால் ஆப்ஷன் சார்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட்டோடைய கால் ஆப்ஷன் சார்ட்டு வச்சுட்டேன். ஓகே, கால் ஆப்ஷன் சார்ட்டில் இப்போது நேற்றுடைய ஹைஸ்க்கு மார்க்கெட் வந்து வந்திருக்கு. இங்கே என்ன நடந்திருக்கு, எக்ஸாக்டாக நேற்றுடைய மார்க்கெட் விழுந்த லெவலுக்கே மார்க்கெட் வந்து இப்போ வந்திருக்கு. கால் ஆப்ஷன் வந்து கரெக்டாக மூவ் ஆகிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மார்க்கெட்டோடைய க்ளோசிங் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதோட ட்ரெண்டு இங்கிருந்து போகக்கூடிய ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா மறுபடியும் வந்து என்ன ஆகும், ஏன்னா இது வந்து இவன் வந்து லோவர் லோ பண்ணுறான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 15 மினிட்ஸில் வைக்கிறேன். மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு, இவன் வந்து தொடர்ந்து வந்து டவுன்லேயே வந்துட்டு இருக்கான். அப்போ இவனோட பையர் வந்து லெஃப்ட் சைடில் எங்கன்னா இருக்காங்களா, மார்க்கெட்டு இந்த லெவல்ஸில் தான் வந்து பையர் இருந்திருக்காங்க. இந்த லெவலை பிரேக் பண்ணதுமே அவன் வந்து டவுன் ட்ரெண்டாக மாறிட்டான்.
அப்படின்னும்போது மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் புட் ஆப்ஷன் சார்ட்டு என்ன நடந்திருக்கு பாருங்கள். புட் ஆப்ஷனு ஹையர் ஐ கொடுக்குறான். இங்கேருந்து போன மார்க்கெட்டு ஹையர் ஐ கொடுக்குறான். இப்போ நேற்று ஃபாலான மார்க்கெட் இங்கே போய் கொடுத்துட்டு இப்போ ரீடெஸ்டிங் மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கான். அப்படின்றதால மார்க்கெட்டுடைய லோஸ் வந்து இன்னும் கீழே இருக்குது அப்படின்ற சைக்காலஜி. ஏன்னா அவன் இதுவரையே வந்து பையிங் தான் இருக்கான். மார்க்கெட் வந்து இங்கிருந்துலாம் தான் வந்து பை ஆகி மேலே போயிருக்கான். அப்போ மார்க்கெட் வந்து மறுபடியும் இப்போ இங்கேருந்து மேலே போய் அவன் கீழே வரான் அப்படின்னா கரெக்ஷனுக்கு தான் வருவான். இப்போ மறுபடியும் மார்க்கெட் இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது என்ன பண்ணலாம், நம்ம வந்து பையிங் வந்து எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் வந்து என்ன தான் கீழே வந்தாலும், மார்க்கெட் வந்து என்ன தான் மேலே போனாலும் புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதே இடத்த தான் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கான். மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும், அதாவது மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஓன் வியூ, இப்போதைய வியூ இதுவாக தான் இருக்குது. அதே மாதிரி இதுக்கான கன்ஃபர்மேஷன் என்ன நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸில் போயிட்டுருக்கு. அதாவது மார்க்கெட்டு மேலே போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பையர் வந்து இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கால் சைடு வந்து கம்மியாக இருக்குது. புட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 20க்கு மேலே இருக்குது. அப்போது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னாலே மார்க்கெட் வந்து கீழே விழும் அப்படின்ற பயம் அதிகமாக இருக்க வச்சு தான் மார்க்கெட்டில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி புட் சைடு வந்து அதிகமாக இருக்குது. கால் சைடு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி யாருமே பயப்படல. இங்கே யார் பயப்படுறாங்களோ அவங்க சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். புட் செல்லர்ஸ் வந்து பயந்துருக்க வச்சு தான் இங்கே வந்து புட் சைடு வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. மார்க்கெட் மேலே போனாலும் கால் செல்லர் பயப்படல. அப்படின்னும் போது காலோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டில் 47,500 கால் கொடுத்துருக்காங்க, 47,800. அப்போது இங்கே 47,500 செல் பண்ணியிருக்கவங்க நஷ்டமடைவாங்க. 47,500க்கு மேலே போனால் அப்படின்றதால மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 47,000 கால் 47,000 புட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடலாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேடலாக கொடுக்கும்போது மார்க்கெட் வந்து இதுக்கான கட்டுப்பாட்டு எல்லைக்குள்ளே தான் இருக்கும். இதில் சப்போஸ் வந்து இப்போ 47,000 கால் அடித்தவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட் வந்து, அதாவது அவங்க பயந்து அவங்களுடைய லாஸை புக் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். இன்னும் இப்போ ஒரு வேளை வந்து 47,000 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணவங்க பயப்படாமல் அப்படியே ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மறுபடியும் மார்க்கெட் கீழே தான் இறங்கும். இந்த லாஜிக்கை வச்சு தான் மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.